பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு வேதபகுதி முழுவதிலும் இருந்து பொருத்துக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. இதற்கான விடைகளை தெரியுதா என்று பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கான நேரம் இதோ. இடறல்கள். இதற்கான விடை அக்கினிச்சூளை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42 வசனங்கள். கொடியர் கெர்கெசேனர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலிலேயா புறஜாதியார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பூமி அந்தகாரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். புலம்பல் சகல கோத்திரத்தார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்களுக்கான நேரம் இதோ. ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிதா பூரண சர்க்குணர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். சத்துருக்கள் வீட்டார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மின்னல் வருகை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கல் முத்திரை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். முத்தெடுக்கவா வேதாகம தேர்வு வினாத்தாளில் இந்த மாதிரியான பொருத்துக கேள்விகள் ஒருமுறை கேட்கப்பட்டன. பொருத்துகையின் இடது பக்கத்தில் ஒரு வசனத்தின் பின் பாகமும் வலது பக்கத்தில் வசனத்தின் முன் பாகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டையும் சரியாக பொருத்த வேண்டும். இது உங்களுக்கான நேரம். விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். விடை சரியாக கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியான பதில் அளித்தீங்களேன்னு சொல்லி கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்க. இப்பொழுது இதற்கான விடைகளை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். விடை, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வசனமானது இவ்வாறாக இருக்கும். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் என்றார் என்பதே வசனம். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து. விடை, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இயேசு திரும்பி அவளை பார்த்து. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொருத்துகையின் இடது பக்கத்தில் தீர்க்கதரிசன வார்த்தைகளும் வலது பக்கத்தில் தீர்க்கதரிசியின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசியையும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தையும் பொருத்துக. இது உங்களுக்கான நேரம். விடைகள். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி ஏசாயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். விடை, மீகா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஓசியா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர். சகரியா. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாதிருக்கிறாள். எரேமியா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். இயேசு பேசிய வார்த்தைகளை சரியான நபருடன் பொருத்துக. இது உங்களுக்கான நேரம். செவ்வானம் இட்டிருக்கிறது. பரிசேயர் சதுசேயர். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? வேதபாரகர் பரிசேயர். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. ஒரு காரியத்தை கேட்கிறேன். பிரதான ஆசாரியர் மூப்பர். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். ஆம் கேட்கிறேன். பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகர். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள்.
நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? பரிசேயரின் சீஷர் மற்றும் ஏரோதியர். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார்.